சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அம்மா என்ன காலையிலே கால் பண்றாங்க? மா என்னம்மா காலையிலே கால் பண்ணிருக்க? நைட்டே கால் பண்ண மகா, நீ எடுக்கல. நைட்டு கால் பண்ணியா? இப்பதான் நான் போன் எடுத்தம்மா, பார்க்கல. சரி நீ எதுக்கு கால் பண்ண சொல்லு. மா இவ்ளோ நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த, எதுக்கு கால் பண்ணேன்னு கேட்டோன்னு அமைதியாயிட்ட? என்ன விஷயம்? இந்த அகிலா என்னென்னமா சொல்லிட்டு இருக்கா மகா? அவ சொல்றதெல்லாம் உண்மையா? ஏமா தலையும் இல்லாம வாலும் இல்லாம மொட்டையா கேட்டனா நான் என்ன பதில் சொல்லுவேன்? கதிருக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீ வாக்கு கொடுத்தியா? அவங்க 2 பேரும் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்னமா பண்றது? என்ன மகா, அவதான் சின்ன கழுத, விவரம் இல்லாம சொல்றானா நீ உடனே சரின்னு சொல்லிடுவியா? இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு நீ யோசிக்கலையா? இது வரைக்கும் நீ எந்த தப்பான ஒரு முடிவும் எடுத்ததில்ல. நீ இப்படி வாக்கு கொடுத்திருக்கேன்னு அகிலா சொன்னதும் என்னால நம்பவே முடியல. ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த? மா உன் நம்பிக்கைய நான் என்னைக்குமே உடைக்க மாட்டேன். இந்த முடிவும் தப்பான முடிவுலாம் இல்லம்மா. இல்ல மகா, இது தப்பான முடிவுதான். இது எதுவுமே சரியில்லை. ஒண்ணு புருஷன் நல்லவனா இருக்கணும், இல்ல குடும்பமாச்சு அக்கறையான குடும்பமா இருக்கணும். மாப்பிள்ள மட்டும் இல்லன்னா உன் வாழ்க்கை என்ன ஆயிருக்குன்னு நான் வேதனைப்படாத நாளே இல்லடி. அகிலாவை எந்த நம்பிக்கையில அந்த குடும்பத்துக்கு வாழ அனுப்புறது? அதுவும் அந்த கதிர, அவனும் சரியில்லை. உன் வீட்டுக்கார் மாதிரி அவன் இல்லம்மா. எப்படிமா நீ அகிலாவை அவனுக்கு கட்டி கொடுக்க சம்மதிச்ச? மா நீ நினைக்கிற அளவுக்கு கதிர ஒண்ணு மோசமான பையன்லாம் இல்லம்மா. அகில தனக்கு கிடைக்கணும்னு கிட்னாப் பண்ணி அவன் தப்பு பண்ணிட்டான். அவன்கிட்ட நான் பொறுமையா பேசுறேன். மகா மா நீ கதிர நம்பலனாலும் என்ன நம்புறல?